Good morning, dear students. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? Hope you all are fine and safe. Students, tomorrow it's your English test. So, today I'm conducting revision class. So, இந்த revision classல just ஒரு revise பண்ண போறோம். ரொம்ப உட்கார்ந்து படிச்சு revise பண்ணல. என்னென்ன portions நீங்க cover up பண்ணி படிக்கணும். அதே மாதிரி என்ன formatல எல்லாம் இருக்கும். The same way instructions என்ன மெயின்லி அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்க கண்டிப்பா நாளைக்குள்ள இங்கிலீஷ் டெஸ்ட் வந்து அட்டென்ட் பண்ணணும் ஓகே ஸோ வித்வுட் வேஸ்டிங் த டைம் லெட் மீ என்டர் புக் ஓப்பன் பண்ணுங்க மை லிட்டில் பிக்ஷனரி இதுல இருக்கக்கூடிய எல்லா மீனிங்ஸும் பார்த்துக்கோங்க லேசினா என்ன வாட் இஸ் சாக் ரேக் ஹியூமனாய்ட் எக்ஸ்போ இந்த மீனிங் வந்து மெயின்லி இந்த லெசன்ல இருக்கிற மீனிங்ஸ் தான் இது ஸோ இது ஒவ்வொரு சாப்டர்லையும் வரும் இப்போ லேசிங்கிறது வந்து நம்ம ட்ரிக் ரோபாட்ல பார்த்தோம் அதே மாதிரி சாக் ரேக் இதெல்லாம் எங்க மை ரோபாட்ன்ற போயத்தில் பார்த்தோம் ஹியூமனாய்ட் வந்து ரோபாட் எக்ஸ்போவும் ரோபாட் எக்ஸ்போ சாப்டர்ல பார்த்தோம் அப்படிதானே ஸோ ஒவ்வொன்றும் இதில் நம்ம லிட்டில் பிக்ஷனரியில் நமக்கு ரொம்ப அன்ஃபெமிலியரான வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு லெசனோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த எல்லா மீனிங்ஸும் பின்னாடி நான் கொடுத்துருக்கேன் செக் அவுட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிக் ரோபாட்டோட அந்த லெசன் என்ன மீன் பண்ணுது உங்களுக்கு தெரியும் அப்படிதானே என்ன லெசன்றது தெரியும் விக்கி ஃபாதர் இவங்க தான் மெயின் கேரக்டர்ஸ் விக்கி ஃபாதர் அண்ட் ரோபாட் ஸோ அது என்ன கதை லேசியான விக்கி எப்படி வந்து ஆக்டிவான ஒரு பையனா மாறினாங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுல இருக்கிற மீனிங்ஸ் பாருங்க ப்ளீட் ரெக்வெஸ்ட் ரெஃப்யூஸ் டிஸ்அக்ரி ஆர் ரிஜெக்ட் pleasant, happy, draining, getting empty, trick, complicated, strain, pain created by excess usage. அதாவது உங்க glossary பேஜ் நம்பர் 81 எடுங்க உங்க glossaryல இருக்கிற அந்த 3 மீனிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க நான் அந்த 3 கூட சேர்த்து எக்ஸ்ட்ரா கொடுத்து உங்களுக்கு ஒரு 6 மீனிங்ஸா கொடுத்துருக்கேன் pleasant வரைக்கும் உங்க புக்ல இருக்கு ஆல்ரெடி 1 minute ma I just flipped over the page 1 second see pleasant வரைக்கும் உங்க புக்ல ஆல்ரெடி இருக்கு அதுல இருந்து நான் அடிஷனல் மீனிங்ஸ் கொடுத்துருக்கேன் எல்லாரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எழுதி எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துக்கோங்க கீழே வந்து போட்டோஸ் போடலை அதனால உட்காந்து கரெக்டா பார்த்து படிங்க யாராவது எழுதி எடுக்கலைன்னா கரெக்டா எழுதி எடுங்க ஓகே தென் விக்கி wanted a dash to do all his work ரோபாட் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படிதான் நான் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃபில்லப்ஸ் இருக்குமே ஒழிய சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ் இருக்காது ஃபில்லப்ஸும் மேக்ஸிமம் வந்து புக்கில் இருக்கிற விஷயங்கள் தான் பேக்கில் இருக்கிறதோ ஏதோ புக் எக்ஸசைஸில் இருக்கிறது தான் மேட்ச் த ஃபாலோயிங் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதாவது புக்கோட கான்செப்ட் அந்த இப்போ த ட்ரிக் ரோபாட்னா அந்த சாப்டரோட கான்செப்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக எழுத முடியும் அந்த கதை ரிலேட்டடாக தான் நான் மேட்ச் எல்லாம் எடுத்திருப்பேன் ஸோ அது நீங்கள் ஈஸியாக பார்த்தாலே ஈஸியாக எழுதிடலாம் ஏன்னா புக் பேக்கில் இருக்கிறத கொடுத்துட்டு என்ன உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸோ அந்த லெசன் எந்த அளவுக்கு புரியணும் இல்லை ஸோ பட் ஆன்சர் த ஃபாலோயிங் எல்லாம் பேக்கில் என்ன கொடுத்துருக்கோ அதுதான் ஆன்சர் த ஃபாலோயிங்காக கேட்டிருக்கேன் சரியா சரி So, and choose the correct option, read the statement, write true or and write true or false. அதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க இதெல்லாம் ஓகே அடுத்த answer the following I have given in the separate page இது பார்த்துக்கோங்க match the dialogue to the character name the character or speaker யார் இது சொன்னது அப்படின்றது சரி அடுத்த what kind of a boy was Vicky இதெல்லாம் அந்த question answersல Vicky ஒரு லேசியான பாய் அப்படிதானே who asked robot to charge the phone Vicky so இந்த question answers எல்லாம் பார்த்துக்கோங்க whom did Vicky want to do all his work Vicky wanted the robot to do all his work how did Vicky change at the end கடைசியில எப்படி மாறினா Vicky realized the robot was tricky and will not serve lazy people so he changed at the end what do you learn from this lesson? This lesson teaches us we must never we must never depend others to do our works. We should always be active. இது படிச்சிட்டீங்க தானே எல்லாரும் இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க அடுத்தது இம்மிடியேட்டா சிங்குலர் ப்ளூரல் வந்துருச்சு அப்படிதானே
அதுல வந்து உங்க புக்ல உள்ள எக்ஸசைசஸ் நம்ம முடிச்சிருக்கோம். அது வந்து பாருங்க. ஈஸி தான். ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது ரூல்ஸ் ஞாபகம் வச்சா போதும். ஒரு சில வேர்ட்ஸ் நம்ம பார்த்த உடனே ஜஸ்ட் எஸ் ஆட் பண்ணா ப்ளூரல் ஃபார்மா கன்வெர்ட் ஆகும்ன்றது தெரியும். ஆப்பிள், ஆரஞ்ச், அவகேடோ, தென் டெஸ்க், டெஸ்க், நேம், பார்க், பிளான்ட், ட்ரீ, இதுக்கெல்லாம் ஜஸ்ட் நம்ம எஸ் ஆட் பண்ணாலே அது ப்ளூரலா கன்வெர்ட் பண்ணும். அதான் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ரூலோ செகண்ட் டிப்போ என்ன கொடுத்துருக்குங்க புக்ல? சிஹெச்ல, எஸ்ஹெச்ல, எஸ்எஸ்ல அண்ட் எஸ்ல, எக்ஸ்ல எண்ட் ஆகுற இந்த லெட்டர்ஸோட காம்பினேஷன்ல எண்ட் ஆகுற வேர்ட்ஸ் வரும்போது இஎஸ் ஆட் பண்ணி உங்களோட ப்ளூரல் ஃபார்மை கன்வெர்ட் பண்ணுங்க. பீச், பீச்சஸ், விஷ், விஷஸ். உங்க புக்ல பாருங்க. டார்ச், டார்ச்சஸ், ப்ரஷ், ப்ரஷஸ், பஸ், பஸ்ஸஸ். இது நீங்க கவனிக்க வேண்டியது புக்ல இருக்கிறதோ நான் கொடுத்த இந்த எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளதோ நான் எடுக்க மாட்டேன். வெளியில இருந்து எடுத்தாலும் எழுத தெரியணும். அது ஒரு ஃபில்லப் ஃபார்மேட்ல கேட்டாலும் எழுத தெரியணும். ஃபில்லப் ஃபார்மேட்னா தேர் ஆர் டேஷ் இன் த பொக்கே அப்படின்னு கேட்டா தேர் ஆர் மெனி ஃப்ளவர்ஸ் அப்படின்னு எழுத தெரியணும். ஆனா அந்த ஃப்ளாருங்கிறது நான் பிராக்கெட்ல கொடுத்துருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்க ப்ளூரல் ஃபார்மா கன்வெர்ட் பண்ணணும். புரிஞ்சுதா? ஈஸி தானே? ஸோ அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு எழுத தெரியணும். ப்ளூரல் ஃபார்மேட் எழுத தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க வந்து அட்டென்ட் பண்ண முடியும். இதே மாதிரி ரூல்ஸ் படி 1 2 3 நான் சப்டிவிஷன் போட்டு கொடுக்க மாட்டேன். எல்லாம் மிக்ஸ் அண்ட் மேட்சப் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பரா படிச்சு எழுதுங்க. அது வந்து புக்குக்குள்ள இல்லை, வெளியில இருந்து தான் இருக்கு. கிராமர் ஆக்டிவிட்டிஸ் நான் சொல்லிட்டே வரேன். எல்லா வீக்லயும் சொல்றேன். I will be giving from outside only. So you have to understand and attend. Okay. So next one. While முடியக்கூடிய வேர்ட்ஸா இருந்தா ப்ரீவியஸ் while முடியக்கூடிய வேர்ட்ஸ்ல ப்ரீவியஸ் லெட்டர் y லாஸ்ட் லெட்டர் ப்ரீவியஸ் லெட்டர் என்னன்னு பார்க்கணும். a e i o u இருந்தா ஜஸ்ட் s ஆட் பண்ணுங்க. பாய், தென் ப்ளே, கீ, டாய், டே, டிலே. ஒய் தான் லாஸ்ட் லெட்டர். அதுக்கு முன்னாடி ஏயா, ஈயா, ஐயா, ஓயா, யூயா அப்படின்னு பார்க்கணும். வெதர் இட் இஸ் வவலா இருக்கான்னு செக் பண்ணும். வாவலா இருந்ததுன்னா யூ ஜஸ்ட் ஹாவ் டு ஆட் எஸ். வேற எதுவும் பண்ண வேண்டாம். அதே மாதிரி லாஸ்ட் டிப் என்ன? ஒய்ல முடியக்கூடிய வேர்ட்ஸ். ஆனா முந்தின லெட்டர் ஏயா, ஈயா, ஐயோ, ஓயோ, யூஓ வால்ஸ் இல்லாத இந்த 5 லெட்டர்ஸ் இல்லாத வேற லெட்டர்ஸா இருந்ததா, கன்சனன்ஸா இருந்ததுன்னா அந்த ஒய் எடுத்துட்டு ஐஎஸ் ஆட் பண்ணி எழுதணும். சிட்டி, லேடி, ஒய் வந்து லாஸ்ட் லெட்டர், பிஃபோர்த் லெட்டர் என்ன லேடியில் டி. டி இஸ் அ கன்சனன்ட், அது வால் கிடையாதுல. ஸோ லேடியில் இருக்கிற ஏஎல்ஏடி ஒய் எடுத்துட்டு ஐஎஸ். அதே மாதிரி இந்த ரூல்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. கரெக்டாக படித்து எடுத்து எழுதியிருப்பீங்க, படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மை ரோபாட் போயம். இதில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஓரல் டெஸ்ட்டுக்கு இந்த போயம் இருக்குது. நீங்கள் பார்த்து வாசிங்க, பார்க்காம வாசிங்க, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. பட் யூ ஹாவ் டு ரீட் இட் ப்ராப்பர்லி. மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடாது. ரோபாட் எல்லாம் கரெக்டாக வாசிக்கணும். நிறைய பேர் ஃபுட் அண்ட் ரெஸ்ட், ஃப்ரண்ட் அண்ட் பேக், இதெல்லாம் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருந்தது. ஞாபகம் இருக்கா? கரெக்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ப்ராக்டிஸ் பண்ணிங்களா? நாளைக்கு எனக்கு இதில் மிஸ்டேக்ஸே வரக்கூடாது. எல்லாரும் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான போயம். நீங்கள் பார்த்து வாசிச்சாலே போதும். ஏன்னா உங்கள் புக்கில் வந்து மெமரைஸ்ன்னு எங்கேயுமே கொடுக்கல. ஸோ நீங்கள் பார்த்தே வாசிக்கலாம். I have a robot, big and strong, big and strong, big and strong. Watch now how it walks along with a nice rhyming song. I have a robot, smart and tall, smart and tall, smart and tall. Watch now how it welcomes all with a nice greeting call. It has wheels go front and back, front and back. Listen, front and back. Watch now how it keeps the sack in every little rack. Never it takes food and rest, food and rest, food and rest. Watch now how it works its best with all same zest. ஸோ இது வந்து நான் ரொம்ப ஸ்பீடாக வாசிச்சிருக்கேன். ஜஸ்ட் ரிவைஸ் தான் பண்ணியிருக்கேன்.
உங்களுக்கு அதில் டவுட்ஸ் இருந்ததுன்னா மை ரோபாட் போயம் இஸ் அவைலபிள் இன் அவர் யூடியூப். நம்ம ஸ்கூல் யூடியூப் சேனல் அவைலபிள் தான், அது போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. அடுத்தது மை ரோபாட்டில் இருக்கக்கூடிய மீனிங்ஸ். உங்களுக்கு ஆல்ரெடி ஜெஸ்ட் வரைக்கும் 1 2 3 4 5 மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் எக்ஸ்ட்ரா ஒரு 3 மீனிங்ஸ் போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த மீனிங்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. ஸ்ட்ராங், வாட்ச், அதெல்லாம் உங்கள் புக்கில் இருக்குது. ஸ்மார்ட், ரேக் அண்ட் ஜெஸ்ட் வரைக்கும் புக்கில் இருக்குது. பார்த்தீங்களா, ரேக் வந்து டிக்ஷனரியிலே வந்துடுச்சு. சரி. அடுத்தது ரைமிங், வேர்ட்ஸ் ஹேவிங் சேம் சவுண்ட். greeting, welcome or receive, politely. sack, you know, a large bag used for, அது வந்து உங்கள் பிக்ஷனரியிலே இருக்குது. rack and sack ரெண்டுமே பிக்ஷனரியில் இருக்குது. ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரா நான் ரெண்டு மீனிங் தான் கொடுத்துருக்கேன், நல்லா செக் அவுட் பண்ணி படிங்க. அடுத்து அதில் இருக்கக்கூடிய எக்ஸசைசஸ், புக் பேக் எக்ஸசைசஸ் பாருங்கள். அதோட ஆன்சர் த ஃபாலோயிங் பாருங்கள். ஆன்சர் த ஃபாலோயிங் எல்லாம் வந்தால் எழுத தெரியணும், நல்ல மாதிரி ப்ராப்பராக எழுதணும். அதில் மிஸ்டேக் கண்டக்ட் பண்ணி வைக்காதீங்க. காமன் நவுன் அண்ட் ப்ராப்பர் நவுன். இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். தயவு செஞ்சு எழுதும்போது இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணி வைக்காதீங்க, சரியா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து இருக்கவே கூடாது. நம்ம எடுத்து எழுதும்போது கொஸ்டின் எடுத்து எழுதுறோம்னா, இல்லை கொஸ்டின்லேருந்தே ஒரு சில ஆன்சர்ஸ் வந்து கொஸ்டின் பார்ட்லேயே கொஞ்சம் இருக்கும். அதை எடுத்து எழுதும்போது ஒரு எப்பவுமே நீங்கள் யோசிக்கணும். கேர்லெஸ் மிஸ்டேக் நம்ம கமிட் பண்ணவே கூடாது, சரியா? சரி. காமன் நவுன், ப்ராப்பர் நவுன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய மார்க்ஸுக்கு இருக்குது. காமன் நவுன்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. நேம்ஸ், எனி பர்சன், இதெல்லாம் பார்த்துக்கோங்க நல்ல மாதிரி. ப்ராப்பர் நவுன் இதெல்லாம் கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு செப்பரேட்டாக. அந்த வீடியோஸ் போய் பாருங்க, நான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது ரிவிஷன் வீடியோமா, முதல்ல இருந்து ஸ்டார்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் திரும்ப அந்த வீடியோ மாதிரி எக்ஸ்பிளனேட்டிவாக கொடுக்க முடியாது. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா போய் அந்த வீடியோவில் போய் பாருங்க. ப்ராப்பர் நவுன்னா என்ன? பர்டிகுலராக ஒரு பர்சனை மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணுறது இல்லை. பர்டிகுலர்லாம் ஒரு பர்சன், பிளேஸ், திங் ஆர் ஐடியாவை பர்டிகுலர்லி குறிப்பிட்ட ஒரு பர்சனே, பிளேஸே, திங் ஆர் ஐடியாவை சொல்கிறது தான் ப்ராப்பர் நவுன்ஸ். மோஸ்ட்லி கேபிட்டலைஸ் லெட்டர்ஸில் வரும்னு சொல்லியிருக்காங்க. காமன் நவுன்ஸ்னா எனி பர்சன், தட் மே பி எனி. பொதுவாக யாரை ஜென்ரலாக நம்ம ரெப்ரசன்ட் யாரை வேணால் பண்ணலாம். பர்சனாக இருக்கலாம், பிளேஸாக இருக்கலாம், திங்காக இருக்கலாம், ஐடியா இருக்கலாம். பல தடவை ரிப்பீட் பண்ணியாச்சு, இதில் இனி மிஸ்டேக் வரக்கூடாது. உங்கள் புக் எக்ஸசைசஸ் பாருங்கள், செக் அவுட் பண்ணுங்கள், நல்ல மாதிரி படிங்க. அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரா கொடுத்த ஒரு ஆக்டிவிட்டி, இது இல்லாமல் நான் உங்களோட ஆன்லைன் ஆக்டிவிட்டி கிளாஸ் போகும்போது ஒரு ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருந்தேன், அதையும் நல்ல மாதிரி பாருங்கள். கண்டிப்பாக இதில் இருந்து உள்ளே இருந்து வராது, கண்டிப்பாக நான் வெளியில இருந்து தான் கேட்பேன். ஆனால் உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும், அந்த அளவுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, சரி. லாஸ்ட் சாப்டர் ரோபாட் எக்ஸ்போவில் நம்ம என்ன பார்த்தோம்? அந்த ஸ்டோரி என்னன்னு ஞாபகப்படுத்துங்க. ஜஸ்ட் ரீட் தட் ஸ்டோரி. ஆல்ரெடி அது ஒரு ரீடிங் எக்ஸசைஸ் ஆக்சுவலாக, சரியா? அதனால் அதை கொஞ்சம் ரீட் பண்ணுங்க. கொஞ்சம் உள்ளே இருந்து ஏதாவது கேட்டாலும் எழுத தெரியணும், புரிஞ்சுதா? உள்ளே இருந்து ஏதாவது கொஸ்டின் ஆன்சர்ஸ் இல்லை, ஏதாவது ஒன் வேர்ட்ஸோ மேட்சோ கேட்டால் எழுத தெரியணும். அப்போ உட்காந்து எழுதாமல் இருக்கக்கூடாது, புரிஞ்சுதா உங்களுக்கு? ஃபில்லப்ஸ் தான் வரும், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் வராது. திருப்பி சொல்கிறேன். ஸோ நல்ல மாதிரி பார்த்து படிங்க. புக் பேக் எக்ஸசைசஸ் பாருங்க. பேஜ் நம்பர் 92ல் இருக்கிற சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பார்த்துக்கோங்க, சரியா? அது நல்ல மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்த மீனிங்ஸ் கொடுத்துருக்கேன். உங்கள் சாப்டரில் மீனிங்ஸ் இல்லை, ஸோ நல்ல மாதிரி படிங்க. மீனிங்ஸ் இருந்த எக்ஸ்போனா என்ன, ஹியூமனாய்ட்னா என்ன, இது ரெண்டுமே ஆல்ரெடி பிக்ஷனரியிலே பார்த்தாச்சு. அப்புறம் நோடட்னா என்ன? நோடட்னா தலையாட்டுறது, எஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு தலையாட்டுறது. ஈகர்லி, சென்சஸ், இதோட மீனிங்ஸ் எல்லாம் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸில் அந்த 4 கொஸ்டின்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் ரோபாட் வில் யூ மேக், அது வந்து கொஸ்டின் ஆன்சராக எப்படி கொடுக்க முடியும், அது வேண்டாம். அந்த 4 கொஸ்டின் ஆன்சர்ஸும் நல்ல மாதிரி படிங்க, புரிஞ்சுதா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஐ கேன் டூ ஆக்டிவிட்டிஸ் பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஐ கேன் டூ ஆக்டிவிட்டிஸ் பாருங்க, அதையும் நல்ல மாதிரி பாருங்க, புரிஞ்சுதா? எந்த ஃபார்மேட்டில் சிங்குலர் ப்ளூரல் கேட்டாலும் இல்லை காமன் நவுன், ப்ராப்பர் நவுன் கேட்டாலும் எழுத தெரியணும். ஈஸியாக தான் இருக்கும், எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் படித்தா எழுதலாம், அவ்வளோதான். ஸோ நாளைக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் டெஸ்ட்.
ப்ராப்பரா எழுதுங்க. நல்ல ரூல் ஷீட்ல அழகா உங்க பேர் மென்ஷன் பண்ணி அழகா எழுதுங்க. தயவு செஞ்சு எப்படியாவது ஸ்கிரிபிள் பண்ணி வைக்காதீங்க. டோன்ட் ஸ்கிரிபிள். இட்ஸ் நாட் ஃபைன். பிகாஸ் நீங்க டெஸ்ட் எழுதுறீங்க. ஸோ டெஸ்ட் எழுதும்போது ப்ராப்பரா அழகா உட்காந்து எழுதணும். ஓகேம்மா? தயவு செஞ்சு நீங்க ஸ்கிரிபிள் பண்ணக்கூடாது. எனக்கு வந்து தெரியாது. ஸோ ஒழுங்கா எழுதி இன்னும் 4th ஸ்டாண்டர்ட் வந்துட்டோம்ல, ஒழுங்கா எழுதி அழகா ஃபோட்டோ எடுத்து கரெக்டா உங்களுக்கு கரெக்டா எடுக்க முடியலைன்னா வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ சொல்லுங்க. இல்லை வீட்டில் யார் பெரியவங்க அண்ணா அக்கா யாராவது இருந்தா அவங்க கிட்ட கேளுங்க. அவங்க கரெக்டா எடுத்து போட்டு தருவாங்க. அடுத்தது 9:30லேருந்து 11:30 வரைக்கும் தான். அதுக்கு மேலே உட்காந்து அனுப்பிட்டு இருக்காதீங்க தயவு செஞ்சு. 9:15க்கே உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் நான் அப்டேட் பண்ணிடுவேன் உங்களோட குரூப்பில். குரூப் பிளாக்ல தான் இருக்கும். ஆஸ் யூஷுவல் எல்லா டெஸ்ட்டுக்கும் பண்ணது மாதிரியே நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் ஆன்சர் ஷீட்ஸை வந்து எனக்கு அனுப்பி தரணும். என்னம்மா? என்னோட பர்சனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி தரணும். மை ரோபாட் போயம் வந்து நல்ல மாதிரி ஓரல் டெஸ்ட்டுக்கு இருக்குன்னு இப்போவே சொல்லியாச்சு. அதை நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், பார்க்காம சொல்லுங்கள், அது உங்களோட இஷ்டம். பட் you should say correctly without mistakes. ஆல்ரெடி கமிட் பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணி ப்ராப்பராக ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகேம்மா? தென் ஆன்சர் ஷீட்ஸ் 11:30க்கு மேலே சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் கரெக்ஷன் பண்ண மாட்டேன். தட் இஸ் ஃபார் ஷியோர். மெயின் திங் உங்கள் பேர் வந்து மேலே உங்களோட பேஜ் நம்பர் ஒவ்வொரு இப்போ 4 பேஜஸ் எழுதுறீங்கன்னா 4 பேஜஸில் உங்கள் பேர் எழுதுங்க மேலே. ஆன்சர் ஷீட்ஸோட 4 பேஜஸ் மேலேயும் பேர் எழுதுனா போதும். இந்த டைப் பண்ணி இதில் வைக்கிறது அது வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் எக்ஸாமுக்கு எப்படி எழுதுவீங்க, நேம் ஸ்டாண்டர்ட் எல்லாம் போட்டு எழுதுவீங்கல்ல, அதே மாதிரி நீங்கள் எழுதுனா போதும். டைப் பண்ண வேண்டாம். அந்த ஃபோட்டோ எடுத்து அது மேலே டைப் பண்ணுறது அப்போ வந்து ஆன்சர்ஸ் வந்து தெரியாது. ஸோ அது எதுவும் பண்ண வேண்டாம். அப்புறம் ஆன்சர்ஸ் வந்து நீட்டாக லெஜிபிளாக எழுதுங்க. ஃபோட்டோஸ் ப்ராப்பராக எடுங்க. கரெக்டட் ஷீட்ஸ் நான் வந்து கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம், ஏன்னா கொஞ்சம் பிள்ளைங்க இருக்கீங்க, ரீடிங் ஆக்டிவிட்டி இருக்குது, எல்லாம் கரெக்ஷன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஓகே? இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் இன் டோட்டலிங் அப், டோட்டல் பண்ணதில் ஏதாவது மிஸ்டேக்ஸோ டவுட்ஸோ இருந்ததுன்னா கால் பண்ணி கேளுங்க. புரிஞ்சுதா? சரி, that's it for today's class, students. Do your exam well, practice well for your oral test, and main thing அந்த grammar activities நல்ல மாதிரி பார்த்துக்கோங்க. அது எந்த ஃபார்மில் வந்தாலும் எழுத தெரியணும். மேட்ச் த ஃபாலோயிங் எல்லாம் கொஞ்சம் புக்குள்ளே இருந்து வந்தாலும் அந்த புக்கோட கான்செப்ட், அந்த ஒவ்வொரு லெசனோட கான்செப்ட் புரிஞ்சால் ஈஸியாக எழுதிடலாம். ஓகே தானே? ஓகே? சரி, that's it. Do your exams well. All the best, students. இன்னொரு விஷயம், டெஸ்ட் உங்களுக்காக எழுதுங்க. எனக்கு ப்ரூவ் பண்ண வேண்டாம், நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் ப்ரூவ் பண்ண வேண்டாம். உங்களுக்காக எழுதுங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை எழுதி வைங்க. தயவு செஞ்சு காப்பி பண்ண எல்லாம் வேண்டாம். ரொம்ப பெரிய பிள்ளைங்க ஆயிட்டீங்க நீங்கள். காப்பி பண்ண நல்லதே இல்லைம்மா. சரியா? புரிஞ்சுதா? அப்புறம் உங்களோட இஷ்டம். ஐ கான்ட் ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர். ஒரு லெவல் வரைக்கும் தான் இல்லை, அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணுறது தான் எதுனாலும். ஸோ யூ கேன் ரைட் ஆஸ் யூ விஷ். பட் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம பார்த்து எழுதுனா இதில் ஒன்றுமே இல்லை. அந்த எக்ஸாம் எழுதுறதும் ஒன்று தான், எழுதாமல் இருக்கிறதும் ஒன்று தான். பட் நம்ம படித்து எழுதணும்னா ஏதாவது யூஸ் இருக்கும். இந்த ஏதாவது வேர்ட்ஸ் திருப்பி நீங்கள் ஞாபகப்படுத்தும் போது அழகாக வரும். புரியுதா? ஓகே. Thank you, students, and do your exams well. All the best.